திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இதுவரை கடந்த காலங்களில் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு, மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான இந்த அமர்வுங்கிறது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காங்க, அதற்கு ஒரு உதாரணமா இந்த தொகுப்பை பார்க்கலாம். இவர் கிருஷ்ணவேணி, திருவாரூர் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் உள்ள சித்தி விநாயகர் நகர் பகுதியில் வசித்து வருகின்றார். தங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க முதல் முறையாக வந்த இவர் தற்போது தொடர்ந்து ஏற்படும் பிரச்சினைகளுக்காய் வாரம் தவறாமல் வந்து கொண்டிருக்கின்றார். குடிநீர் வேண்டி அளிக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட்டதை அடுத்து பெரிதும் மகிழ்ச்சியடைந்த அவர் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சினைகள் குறித்து கூறுகையில், இந்த 2-3 வீடு அவங்களாம் என்ன செப்டிக் டேங்க் கழிவு நீர் தண்ணி வந்து அந்த எங்களுக்கு பைப் லைன் போடுறதுல அப்படி தண்ணி எங்கள் குழாய் நேர்ந்துட்டு தான் வந்துச்சு. அதை நாங்கள் கேட்கக்குள்ள பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிப்டி வீடியோ சிவபிரகாசன் அந்த சார்கிட்ட வந்து சொல்லணும். அவர் முன்னணியில் வந்து ரிமூவ் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே குழாயை பாசன வாய்க்காலுக்கு ஜாயின் பண்ணாங்க. இது குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்ததை அடுத்து உரிய முடிவு எடுக்கும் வரை கழிவுநீரை குடிநீர் குழாய் போகும் குழாயில் விடக்கூடாது என காவல் நிலையத்தில் சமரசம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி கழிவுநீர் 800 மீட்டர் தள்ளிவிடப்பட வேண்டும் என சமரசம் செய்யப்பட்டதாக கூறும் கிருஷ்ணவேணி, தற்போது பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சாலையில் குழி அமைத்து கழிவுநீர் விடப்படுவதாக கூறுகின்றார். நாங்கள் வந்து எதுவும் கேட்க போனாங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிறவங்க அந்த 5 பேர் வீட்லையும் நாங்கள் 20 வருஷமாக இருக்கோம், நீங்கள் இப்போ தான் பிளாட் வாங்கி நீங்கள் யாரும் பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரக்குறைவான வார்த்தைகளை தான் எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து பஞ்சாயத்தில் கணக்கு இல்லைங்கிறது வந்து எங்களுக்கு 2004 அப்ரூவல் ஆயிருக்கு. அது என்னங்கிறது நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோங்கிறது எங்களுக்கு மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் குறை தீர்ப்பு கூட்டங்கள் நல்ல பயனை அளித்தாலும் அதை தொடர்ந்து கண்காணித்து அது முறையாக செயல்படுகின்றதா என்று அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.